நாம இன்னைக்கு வெண்டைக்காய் மோர் குழம்பு தான் பண்ண போகிறோம். குழம்பு பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 5 போல சின்ன வெங்காயம், 2 துண்டு தேங்காய் கட் பண்ணி சேர்த்துலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து அடித்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சு 1 ஸ்பூன் ஆயில் விட்டு வெண்டைக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கினது எடுத்து தனியாக வச்சுட்டு அதே கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, வெந்தயம், உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். 10 போல சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட வதக்கி வச்ச வெண்டைக்காய் சேர்த்து கலந்து விட்டுடலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அடிச்சு வச்ச தயிரை சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். லைட்டாக கொதித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்ட்டான வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.